முன்னாடியே தாங்களா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க சார். நீங்கள் பேசுகிறது தான் ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் வால்யூம் மட்டும் குறைச்சிக்கோங்க. சூப்பரான பிகர் வந்திருக்கிறது. அண்ணா வணக்கண்ணா. சோத்துக்கு இருந்தா நல்லா இருக்கு. சரி ரைட். சோத்துக்கு இருந்தா எப்பவுமே நல்லா இருந்தா. சரி ரைட். ஏன்னா நீ நல்லா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும். ஆமா அண்ணா பாய். ஒரு பிகர் ஒண்ணு வந்ததே பாத்தியா? பிகரா? பிகரா பொண்ணு வேஷமா? பொண்ணு வேஷம். அப்படி சொல்லு. பிகர்னு சொல்லாத. இது சூப்பர். இது எப்படியாவது எனக்கு கணக்கு பண்ணிடு. சரி பண்ணி விட்டுறேன். இத மட்டும் சேர்த்துட்டீனா உனக்கு காவேரி ஆத்துல 3 ஏக்கரா எழுதி வைக்கிறேன். ஏயா காவேரி ஆத்துல தண்ணி ஓடுது. ஆமா. அதுல 3 ஏக்கரா எப்படி எழுதுறீங்க? அது நடு ஆத்துல உனக்கு 3 ஏக்கரா எழுதி வைக்கிறேன். அதை எனக்கு சேர்த்து விடு. சரி விடு. அப்படி சேர்த்து விடு. பண்ணி விட்டுறேன். சேர்த்து விடுறியா? பண்ணி விட்டுறேன். பண்ணி விடுறதா நீ பண்ணி ஓத்து விட்டு போ. பண்ணி விடுறேன். அட இல்லப்பா எனக்கு 3 ஏக்கரா நீ எழுதி வச்சிருக்கல. ஆமாண்ணா. பிள்ளை அப்படியே சைஸ் பண்ணி விடுறேன். என்ன சைஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி. கேளு. இதுக்கு எனக்கு விடை சொல்லணும். சரி. அதாவது ஒரு திண்ணை. நல்லா கேளு. இத நல்லா இதுக்கு விடை நல்லா சொல்லணும். சரி. ஒரு திண்ணை அதுல குழந்தை பீ பேண்ட் வச்சிருக்கு. பேஞ்சிருச்சு. அந்த பீய வலிச்சிட்டு சாணி போட்டு முடிஞ்சிட்டா அது நல்ல திண்ணையா பீ திண்ணையா? இல்ல நான் பீ டேய் அது பீ திண்ணை தான். ஏன் பீ திண்ணை? பாறப்பா ஏயா ஒரு திண்ணை நல்லா நிறைய கேளு. சரி. ஒரு திண்ணை அதுல குழந்தை பீ பேண்ட் இருக்கு. அது வலிச்சிட்டா அது நல்ல திண்ணையா பீ திண்ணையா? பீ திண்ணை தான். ஏன் பீ திண்ணை?
ஷோ நல்ல தின்னையாவே நல்ல பிய வலிச்சு விட்டா நல்ல தின்னையா ருசியா இருந்ததா என்ன நல்ல தின்ன இல்லையா ஒரு குழந்தை அது பீ பேர்டு பிடிச்சி அதை வலிச்சு விட்டாங்க அது அதுக்கு பேர் என்ன தெரியுமா வலிச்சதுக்கு பின்னால நல்ல தென்னை நல்ல தின்னு இருக்கிற நல்ல தின்னையா ஆமா ஆமாவா உனக்கு புத்தி இல்ல இது பெரிய மனுஷனா இருக்கு நல்லா பீ தின்னுங்க அப்புறம் வேற கேட்டு இதுக்கு நல்லா இதுக்கே உனக்கு தெரியல அப்புறம் வேற எங்க இதுக்கு விழுத்தா நீ வேற கேளு அது சுத்தமா தின்னையா பளிச்சுன்னு தின்னையா நறுசா தின்னையா என்ன பியவா அந்த திண்ணை என்ன தின்ன நல்ல தென்னை எவ்வளவு புடி தென்னை அதுக்கு விடை இவனுக்கு தெரியல நான் சொல்றேன் ஒரு குழந்தை பீ பேண்டுட்டா அத சாணி போட்டு வலிச்சு விட்டா அது எப்படி இருக்கு நல்ல தென்னை நீ நல்ல திங்காது அது சுத்தமாக அந்த இடத்துல பீ இல்லாம போச்சு சரி அப்படிதான் சொல்ல நல்ல தின்ன அப்படியா அந்த பிகரை வர சொல்லு சரி நான் பேசிக்கிறேன் இல்ல கீழே மாத்துது வேற அந்த புகர் வந்துருச்சு அன்பே ஆறுயரே என் சிற்பி செதுக்காத பொச்சில்லையே லவுக்கு பண்ணுகிறேன் எங்க வாயிலியா பொச்சிலையே அண்ணா நான் கூடவா போறேன் தமிழிலே எனக்கு பிடிக்காத வார்த்தை அண்ணான்னு கூப்பிடுறதா மாமான்னு கூப்பிடுமா மாமானா உன்னை வா உன்னை மாமான்னு கூப்பிடுறது கூப்பிடு நீ எனக்கு சட்டியில ஒட்டினியா இல்ல பானையில ஒட்டினியா இல்ல முட்டியில ஒட்டின முதல்ல எதுல திருட்டு புண்டாயில முட்டிட்டு மாமான்னு கூட சொல்றீங்க என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல பக்க போட்டாதான் அதெல்லாம் ஒட்டும் ஒட்டுறது இல்லையா ஒரு ஒரு இளைஞனை பார்த்து ஒரு இளைஞ்சி லவ் மாதிரி அவன் பேச அப்படிதான் பேசணும் அண்ணான்னு கூப்பிட கூடாது அப்படியா ஆமா ஒரு அழகான பெண்களை கண்டா ஒரு பாடல் பாடுவாயா என்ன ஓ உனக்கு பாட்டு பாடினாதான் பிடிக்குமா அப்படியா திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா அதுக்கந்திரம் போலே இவ பொய்ய பேச மாட்டா கண்ணகியா போலே இவ கோவப்பட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு இன்னொரு விஷயம் கேளு நான் விட்டதெல்லாம் ரீலு வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து போறையே சின்னவளே திருவிழான்னு வந்தா இவ பொச்சு கழுவ மாட்டா அது என்ன வேணும் கேளு உரமறைங்க வந்துகிட்டே இருக்குதுல்ல நேரம் கிடைக்கும் வேண்டுதல போல இருக்கு பொச்சு கழுவு இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கல அடி குறுத்து சிரிச்சவளே அடி குந்திக்கிட்டு ஓட்டவளே செம்மறியாடே செம்மறியாடே சனிக்கு வரையா துணைக்கு வரையா என் உச்சி மண்டையில கிருங்குது உன்னதான் பார்த்தாலே கிருங்குது கிட்டடி வந்தாலே கிருங்குது குறுங்குது ராத்திரி நேரத்தில் வாசவளே 6 மாசத்துக்கு அந்த நைட்லயே பிரச்சனையே இல்லை எங்களுக்கு ஆமா கூத்துதான் என்ன இதுல பேசுறியா வாய்க்கு என்ன சாப்பிட்ட பிய்யி திங்கிறியா யார் நான் இருக்கிறவளா வாய்க்கு என்ன சாப்பிடுவாங்க என்னடி அழகா பாடுறேன்னு கேட்டேன் நல்ல பிள்ளைக்கு பிடிக்கிற மாதிரி காதல் பாட்டு ஒண்ணு பாடு காதல் பாட்டு உண்மைதான் ஆண்டாளே ஓஹோ ஏன் ஆண்டாளே ஆண்டாளே அண்ணா நகர் ஆண்டாளே ஐநாவரம் கோபாலு ஐத்திய பிள்ளை எதுக்கு நாங்க தண்டாளு
நேசக்கார நண்பா உனக்கு புழுது பெருத்தையா நேசக்கார நண்பா உனக்கு ரோசம் அடிக்கையா நல்லா அடிச்சு குத்து ஐசிய பிள்ளை எதுக்குறாங்க தண்டாளி இது நம்மாளு வேணாண்டா கோபாலு வேணாண்டா வாபாலு இன்ஜினு காய்ச்சலு ஜீத்து பேட்டு மேல ஒரு கணக்கு தான் கவர்மெண்ட் சின்ன போட்டா தலைவலிதான் மாமு கவர்மெண்ட் சின்ன போட்டா தலைவலிதான் மாடு அது அம்மா சின்ன கிருகிருதா சோம இது நம்மாளு வேணாண்டா வாழ்பாடு ஐயோ நீ அடிக்க அடிக்க எனக்கு சுறு நல்ல ஜூன்னு இருக்குது எல்லா பொம்பளைங்க எல்லாம் இப்ப அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் என்ன தேங்காய மட்டையை ஒழிச்சிட்டு போற மாதிரி தேங்காய் எப்படி மட்டையை ஒழிப்பாங்க கட்டி இப்படி நிறுத்திக்குவாங்க தேங்காய் அது மாதிரி அந்த பொம்பளைங்க ஏன்னா இந்த வியாபாரிங்க நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நல்லா இப்படி கெட்டப்பாரு இப்படி நிமித்தி வச்சுக்கிட்டா குத்தி குத்தி எடுத்துட்டு போக வேண்டியது சரி ஆமா அண்ணா உன்னுடைய ஆடல பாடலாம் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அதுக்கு ஒரு பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஐயோ 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 என்னடா பாட்டு இது ஐயோ ஐயோ கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை கடமாற சென்னையில் நீரில் பதமாற ஒன்று நான் தரலாயுதமாக ஐயோ சாமி இது பாட்டுல உவா உவான்னு சரி அண்ணா பாடல் பகட்டா ரொம்ப பாட்டு எல்லாம் வருது என்ன பாடா பேச்சு பார்த்து சத்தியமா இந்த பாட்டுக்கு இப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஊவா ஊவா அந்த பாட்டு பாடு எங்கடிக்கு என்ன பாட்டு சரி ஐயோ இந்த நீ அப்படி சொல்ல போற சரி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நினைச்சு என் நெஞ்சில் குளிர்ந்தடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு வச்சாடே இருக்கிறடி 5000 ரூபாய்க்கு மணி மாலை என் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு வீடாச்சு பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியில கண்டாக்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா அவர் நக்கு ஒப்பனை நக்கு என்னடா இந்த பாட்டு அவ கொடையின எப்பேற்பட்ட பாட்டு கண்ணதாசன் எழுதுறது அவளை நக்கு அம்மா எனக்கு லவ்வே வேண்டாம் அண்ணா 2 வயசு நானா அண்ணா இதை நக்கிட்டு நான் எங்க போய் சாவறது சாவரு அப்ப வேண்டாம் நாம ஒத்து போயிடலாம் நீ பாடகர்னா நான் பின்னணி அட நக்கு நல்ல பாட்டு அடி ராக்கு முத்து ராக்கு என்ன பாருமா இனிமே சத்தியமா பாட்டே பாட மாட்டேன் ஆமா போனா போகட்டும் நாம இருவரும் ஒத்து போயிடுவோம் ஒத்து போய் விடுவோம் என்ன சமாதானமா போயிடலாம் ஆகட்டும் அம்மாடி இந்த சீர்ந்த சிங்காராஜ் முன்பதாக நான் வந்திருக்க இடத்துல நான் யார் என் பெயர் என்ன நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா எதுக்கு வந்திருக்கேன் காசு வாங்குறதுக்கு தான் பேட தூக்குறேன் யாரு நீங்க உங்க பேர் என்ன ஊர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கையோட சொல்லுங்க முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு குருஜாத்திர கபாலஜ மருந்திய அமைக்கும் தாய் 1000 முன்பொருள் கெட்டாலும் மென்மக்கள் தான் தம்மை சுட்டாலும் வெண்மை தரும் இவ்வளவு முன்னிட்டு நமக்கு ஒரு சதுநாட்டியம் சதுநாட்டியம் நம்ம நடத்தக்கூடிய நாடகத்துல
ரொம்ப நன்றிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இது இறக்கம் இல்ல. நீங்க ஒருத்தர் தான் என் மேல இறக்கப்பட்டு டீ கொடுத்துருக்கீங்க. அது டீ கொடுக்காமலே இருந்திருக்கலாம். வாய் திறக்கிற இவ்வளவு சூடா கொடுத்துருக்கிற வேலை. சொல்லுங்க. ஆமாடி, நடத்தக்கூடிய நாடகத்துல எந்த வாரம் 18 பேரும் உங்களை குழந்தையை தவறு செய்து விட்டால் எவரிடம் மன்னிக்கிறார்களோ அதே போல கலைக்குழு சார்பாக எனக்கு சிறன் தாழ்த்தி கரம் கூப்பி மனமானது ராமாஜெயம். அம்மாடி, கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாம கொடுப்பது தெய்வீக குணம். தெய்வீக குணம் படைத்தவர்கள் என் வேடத்தை பாராட்டி பின்னடிச்சிருக்கார்கள். நம்ம சுப்பிரமணியன் எங்க ஒரு காணோம் ஐயோ. சரி பரவாயில்ல, எங்க இருந்து பார்த்தாலும் உனக்கு தெரியும். அவர் பேரே எங்கேயோ கர்ண பகவான் போல இருக்கு. பெரிய கடப்பாறை வச்சிருக்கிறார். என் வேடத்தை பாரு பின்னாடி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நீ ஜமீன் இருக்குன்னு நான் யார், என் பெயர் என்ன, ஒவ்வொன்றா அறிக்கை செய்கிறேன், நீ செய்வதற்காமா? இல்ல நீதான் உட்கார்ந்து வாய திறந்தான். என் பேரு அழகா சொல்றதுக்கு வாய் திறந்தா நீ சிப்ப கட்டிட்டு வர என்ன வச்சிருக்க? நீ இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்கறியான்னு ஜோப்புக்குள்ள எடுத்த. என்ன கரிச்சு அங்கதான் இப்ப கருப்பு கலர் முழு கலர்ல இருக்கு. ஐயோ அது எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காதுண்ணா. சண்டை வரக்கூடாதுங்கிற உட்காரு. அதுதான் அவங்க ஒழுங்காதான் இருப்பாங்க. இவங்க போய் உட்கார. ஒண்ணுமில்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு சும்மா சாதாரண மண்டையோட சண்டை தான். காதல் பண்றோம். சொல்லுமா, யார் நீங்க, என்ன பேரு? அம்மாடி, என் பேரோ சுந்தரவல்லி. சுந்தரவல்லி என்பது உங்களுடைய பேரா? உண்மைதான். சரி, அப்படி சுந்தரவல்லியாக இருந்தாலும் இந்த சுந்தரவல்லி பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லு. ஏய், யாரா அப்படி போறீங்க?
உன்னுடைய பெத்தவங்க யாரு? உங்க அப்பா அம்மா பேர் என்னங்க? என் தந்தையாரா இன்பராஜன். தந்தையார் பெயர் இன்பராஜன். உண்மைதான். உங்க தாயார்? என் தாயாரா இன்பவள்ளி. இன்பராஜனுக்கு இன்பவள்ளிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க? நான் மகளாக ஒண்டி ஒருவா பிறந்தனம்மா. அப்படியா? அப்படி பிறந்தீங்களே, வயசுக்கு வந்துட்டீங்களா? ஏன் வரமாட்டனா? நீ வருவ டென்னு கணக்குல வருவ. வயசுக்கு வந்துருப்ப. கல்யாணம் ஆயிருச்சா? 16 பெற்ற பருவம் அங்கேனதும் என்ன எந்த நாட்டு மன்னனுக்கு மலையிட்ட தெரியுமா? கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிருச்சுமா. யாரு உங்க புருஷன் பேர் என்ன? புருஷன் பேர் என்ன? அயோத்தியமாக நன்னகரத்தை ஆண்டு வரக்கூடிய காத்தை வீரி அர்ஜுனன் தெரிவிக்கலாம். காத்து வீர அர்ஜுனன் என்பது உங்களுடைய புருஷன் பேருங்களா? சரி, அவரை கல்யாணம் செஞ்சு நல்லபடியா வச்சிருக்கிறாரா? இல்லத்துல சொல்ல ஜாமத்தோட வாழ்ந்து வருகிறோம். சரி அம்மாடி அம்மா, நான் ஒண்டி ஒரு திருமணம் செய்தேன். 60 பெண்களை மாலையிட்டார்கள். யாரு உங்க புருஷனுக்கு 60 பொண்டாட்டிங்க? உண்மைதான். அதுல நீங்களும் ஒருத்தி. உண்மைதான். சரி, அப்படி இருந்தாலும் நான் இரண்டாவது மனைவியாக இருந்தாலும் என் மூத்த காலகட்ட அரண்மனையில் இருக்கிறாங்க அமர்தவல்லி. அதனால ஓடி ஓடி சீக்கிரம் குடிக்கலாமா? அப்படி ஆகட்டும். கேளுங்கள் சபையோர்களே, இப்பொழுது அமிர்தவல்லியானவர் வருவிதம் காண்க.